போயிடு சித்ரா, போயிடு. நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல வெளியில அவ கலந்துக்க வைய. அது நடக்கவே நடக்காது. அவளை வீட்ல இருக்க விடாம அடிச்சு துரத்து போற. கிளம்பி வெளியில கோயிலுக்கு போறேன் அது இதுன்னு ஏதாவது பொய் சொல்லி கிளம்பி போய்கிட்டே இரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 11 மணிக்கு மேலதான் வீட்டுக்குள்ள வரணும், புரியுதா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள யாராவது சீக்கிரம் போய் தேங்காய் வாங்கிட்டு வாங்க. அம்மா அம்மா அம்மா, வேலைக்காரவங்களை அனுப்பியிருக்கேம்மா, இப்ப வந்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம். ஸ்வேதா, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. இத பாரு, நீ படிச்ச பொண்ணு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஐம் ஓகே. உங்க பக்கத்துல இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது மாமா? என்ன நடந்தாலும் சரி மாமா, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். சரி, இதான் படிச்ச பொண்ணுக்கு அழகு. ஏ வெண்ணிலா, என்ன நீ அங்க உன் மாமாக்கும் ஸ்வேதாக்கும் நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன். நீ அங்க இல்லாம கோயில வந்து விளக்கு போட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் கோவில்ல வேண்டிக்கிட்டு விளக்கேத்த வந்தேன் செல்வி. இத பாரு வெண்ணிலா, உன்னை நீயே தயவு செஞ்சு ஏமாத்திக்காத. உனக்கு முத்தரச மாமான்னா எவ்வளவு பிடிக்கும்னு கலை மூலமா எனக்கு நல்லாவே தெரியும். கலை உன்னை பத்தி பேசாத நாளே இல்ல வெண்ணிலா. என் முகத்தை பார்த்து சொல்ல, மனசார நீ முத்தரச மாமாவை விரும்பல? உன்ன உன் மாமா கூட சேர்த்து வைக்கதானே கலை அவ்வளவு தூரம் போராடினா. இப்ப கிழிஞ்ச நேரம் அவ ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அவ இப்படி இருக்கிற சூழ்நிலையில உன் மாமாவே ஸ்வேதாவை சேர்த்து வைக்க விளக்கு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் மட்டும் கலைக்கு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு கவலைப்படுவா. ஏன் இப்படி பண்ற? இத பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என் கூட வா. எங்க கூட்டிட்டு போற? கைய விடு. உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. வா நீ. செல்வி, வா, இப்படி நில்ல. எதுக்காக இப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்த? நீ இப்ப சொன்னியே மாமாக்கும் ஸ்வேதாக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காக தான் விளக்கேத்த வந்தேன்னு. ஆனா இந்த விஷயத்துல சாமி என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? அது எப்படி பார்க்க முடியும்? இரு சொல்றேன். ருத்ரா, இங்க வாமா. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடு. இப்ப தானா தெரிஞ்சிட போது சாமி என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு. உன்னோட மனசுல எந்த ஆசையும் இல்ல, உன் மாமா பத்தின எந்த எண்ணமும் இல்லன்னா எதுக்காக என்ன பூ வருதுன்னு இவ்ளோ ஆர்வமா பாக்குற? உன் மனசுக்கு ஏத்த மாதிரி சாமியும் வெள்ளப்பூவத்தான் அனுப்பியிருக்க. வெள்ளப்பூ வந்தா எல்லாம் உன் விருப்பம் போலதான் நடக்கும்னு அர்த்தம். அங்க விளக்கு போட்டுட்டு இருந்தியே, போ, மறுபடியும் போய் ஏத்து. ஆனா தயவு செஞ்சு உனக்கும் உன் முத்த மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு விளக்கேத்து. அதான் உன் மனசும் சொல்லுது வெண்ணிலா. அப்படி இருக்கும்போது உன்னை நீயே தயவு செஞ்சு ஏமாத்திக்காத வெண்ணிலா. இந்த விஷயத்துல நீ ஏமாந்து போனேன்னு வச்சுக்கோ, உன்னை சுத்தி இருக்கிற மத்தவங்களையும் நீ ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஏன்னா கலை உனக்காக தான் வெண்ணிலா அவ்வளவு கஷ்டப்பட்டா.
தயவு செஞ்சு நீ அவளுக்காகவாவது இத செஞ்சுதான் ஆகணும். நடக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாத. எல்லா பிரச்சனையில இருந்தும் உன் மாமாவை மீட்டெடுத்து கொண்டு வரணும்னா உன் மாமாவை நீ கல்யாணம் பண்றதை தவிர வேற வழியே இல்ல வெண்ணிலா. போ. சரி செல்வி, எனக்கு நீ சொல்றது புரியுது. நான் இப்பவே போய் விளக்கு போடுறேன். ஹாய் சூப்பர் வெண்ணிலா. வா. வெண்ணிலா வெண்ணிலா, உனக்காக நானும் ஒரு விளக்கேற்றனே. வெண்ணிலாக்கு கல்யாணம், வெண்ணிலாக்கு கல்யாணம். நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. தணிகாச்சலம் நீலாம்பரி தம்பதியரின் புதல்வன் முத்தரசனுக்கும் கருணாகரன் லட்சுமி தம்பதியரின் திருநெறிச்செல்வி ஸ்வேதாவிற்கும் வருகின்ற ஆவணி மாதம் 5ஆம் நாள் சுபமுகூர்த்தம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. தட்ட மாத்திக்கிறல? மாத்திக்கலாம் சாமி. அப்பா ருத்ராக்குட்டி, அப்பா கிட்ட சொல்லுமா எங்கடா போனீங்க? வெண்ணிலா கோவிலுக்கு போனோம்னு சொன்னா நானும் கூட போய் ஹெல்ப் பண்ணேன். ஓ, நிறைய விளக்கு போட்டோம், அதுக்கு தான் போனோம். ஐயோ, நிறைய விளக்கு போட்டீங்களா? வர வர ருத்ராக்குட்டி பயங்கர பிஸி ஆயிட்டாங்க இல்ல? அப்பா, நீங்க இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்கப்பா. அப்படியா? ம், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. வெண்ணிலா, நிச்சயதார்த்த தட்டு மாத்திர நேரத்துலமா வெளியே போவீங்க? என்ன பண்ணுமா நீ? தட்ட மாத்திக்கலாங்களா? டைம் ஆயிடுத்து. மாத்திக்கலாம். அக்கா, நான் என்ன சொன்னா நீ என்னடி பண்ணிருக்க? உனக்கு அத்தனை திமிரா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன். வேற எதுவுமே பண்ணல. என்னடி சொன்ன மாதிரி பண்ணிருக்க? உன்னை நிச்சயதார்த்தம் முடிஞ்சுதான் வீட்டுக்குள்ள வர சொன்னேன். ஆனா கரெக்டா தட்டு மாத்தும் போது கரடி மாதிரி வந்து நிக்கிற. அறிவில்லை உனக்கு? உன்னை யாரு இங்க தட்டு வச்சு அழைச்சாங்க? இல்ல சத்தியமா நான் கோவில்ல ரொம்ப நேரம் இருந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி 11 மணி தாண்டி அதுக்கப்புறம் லேட்டா தான் வந்தேன். இழுத்த அரைஞ்சிருவேன். அப்ப நான் போய் சொல்றேனா? இல்ல
அவ நீங்க சொன்ன மாதிரி 11 மணிக்கு மேலதான் வந்திருக்கா. ஆனா தேங்காய் அழுகி போனதுனால நிச்சயதார்த்தம் தான் லேட்டா நடந்திருக்கு. கடைசியில நான் தான் சித்ரா கிட்ட போட்ட சபதத்துல தோத்துட்டேன். அவ வந்த நேரம் அவளுக்கு நல்ல நேரம், ஆனா தேங்காய் அழுகி போனதுனால எனக்கு கெட்ட நேரம். யாருங்க? யாரது? யாரு? யாரா? நான் தாண்டி சித்ரா. சித்ராவா? என்னடி என்கிட்டயே சவால் விடுறியா? ஏதோ வெண்ணிலா நிச்சயத்துல கலந்துக்க மாட்டா, உன்னால முடிஞ்ச அவளை கலந்துக்க வைன்னு சவால் விடுற. இப்ப என்னடி நடந்துச்சு? அந்த தேங்காய அழுக வச்சு நிச்சயத்தை தாமதமாக்குனது யாரு? அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்த வெண்ணிலாவ நிச்சயத்துல கலந்துக்க வச்சது யாரு? யாருடி? தெய்வ சக்திடி, தெய்வ சக்தி. அதே சக்தி தான் ஒவ்வொரு முறையும் என்ன காப்பாத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்க. நீ பண்ற அநியாயங்களை, அக்கிரமங்களை எதிர்க்க வச்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்க வெண்ணிலாவை கொலை செய்ய முயற்சி எடுக்கும் போதும் தொண நின்னு வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்கும் உதவி செஞ்சிருக்கு. அதே சக்தி தாண்டி என் மாமாவையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கும். கண்டிப்பா நீ போட்ட சவால தோத்து போக தான் போற. அத நான் பார்க்க தான் போறேன். முடிஞ்சா என்ன எதிர்த்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாருடி. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சித்தி, நேற்று ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்தாரு. அதுல 17ஆம் தேதி சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா 16, 17 சனி ஞாயிறு அன்னைக்கு வருது. அந்த ஊர்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்ல? வசதியா தான் இருக்கும். ஆமா, அதனால ஜோசியர்கிட்ட நானும் சொல்லிடுறேன். நீ ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிப்பா. ஒரு நிமிஷம் சித்து. ஹலோ, வணக்கம் முத்தரசன் சார். நான் இன்ஸ்பெக்டர் பூபதி பேசுறேன். சார் சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கீங்க? நீங்க ஊருக்கு வெளியில இருக்கிற ஏரிக்கரைக்கு உடனே கிளம்பி வர முடியுமா? ஏன் சார், என்ன விஷயம்? இல்ல, அன்னைக்கு டாக்டர் சுந்தர்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. ராஜேஸ்வரி அம்மாவை காணும்னு என்கிட்ட புகார் கொடுத்திருந்தாரு. இப்ப அவர் சொன்ன அடையாளங்களோட அதே வயசுல ஒருத்தங்க எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க சார். எனக்கு என்னமோ அது ருத்ராவோட பாட்டியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? டாக்டர் சுந்தருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவரும் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வரேன் சார், 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன் சார். வந்துடுறேன். ஓகே சார். என்னாச்சு முத்தரசு? ஏன் திடீர்னு பதட்டப்படுற? இல்ல சித்தி, நம்ம இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு. அது நம்ம ஊருக்கு வெளியே இருக்க ஏரி பக்கத்துல எரிஞ்சு போன நிலையில எலும்பு துண்டு எல்லாம் கிடைச்சிருக்கா. சரி, அதுக்கு எதுக்கு உனக்கு போன் பண்றாரு? அந்த புடவை, அந்த கலர்லாம் பார்க்கும்போது அது ருத்ராவோட பாட்டியா இருக்குமோன்னு அவர் சந்தேகப்படுறாரு. கஷ்டமா இருக்கு சித்தி. சரி, நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா டாக்டர் சுந்தர் அங்க வந்துட்டு இருக்காராம். நீங்க யாரும் இந்த விஷயத்த ருத்ரா கிட்டயும் வெண்ணிலா கிட்ட சொல்லிட வேண்டாம், சரியா? மாமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. முத்தரசு, நானும் உன் கூட வரேன். சித்தி, நீ எதுக்கு அங்க வர? இல்ல முத்தரசு, அந்த புள்ள ருத்ரா அப்பா அப்பான்னு உன்னையே சுத்தி வருது. நான் என்னையும் அறியாம அவளை என் பாதியா நினைச்சிட்டேன். இறந்தது அவ பாட்டியா இருக்கலான்னு சொல்றேன். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ருத்ராவோட பாட்டியா இருந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அங்க நானும் வந்து இறந்து போனது ருத்ராவோட பாட்டி இல்லைன்னு சொல்றத கேட்டாதான்
என் மனசு ஆறும் முத்தரசு. சரி சித்தி, நான் வண்டியில இருக்க, நீ வந்துரு. நீலாம்பரி, என்ன விஷயம்? நீ எதுக்கு போற? ஆமாமா, நீங்க ஏன் போனோம்? என்ன மருது, நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவங்க எந்த இடத்த சொல்றாங்கன்னு புரியுதா? அவங்க சொல்றது நான் மீனாட்சியை எரிச்ச இடம். ஆனா இப்ப ருத்ராவோட பாட்டின்னு சொல்றாங்க. அப்போ இறந்து போன மீனாட்சி தான் ருத்ராவோட பாட்டின்னா அப்ப ருத்ரா யாரு? இந்த ருத்ரா யாரோட வாரிசு? ஏன்னா மீனாட்சிக்கு ஒரே மகதான் அந்த சித்ரா. ஆனா இவங்க இறந்து போனது ராஜேஸ்வரி அம்மான்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் நேர்ல போறேன். நீயும் என் கூட வா போலாம். சார், காலையில இந்த பசங்க ஆடு மேய்க்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. எரிஞ்ச எலும்புகளை பார்த்துட்டு இவங்க தான் எனக்கு தகவல் கொடுத்தாங்க. புடவை முக்கால்வாசி எரிஞ்சிருக்கு. அந்த செருப்பும் எரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம இத பாருங்க, இந்த பைக்குள்ள புடவை இருந்தது. கூடவே இந்த ஸ்படிக மாலையும் இருந்தது. இதெல்லாம் இறந்து போனவங்களோடதா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த புடவை கொஞ்சம் பாருங்க. இது அவங்களோட புடவை தான். ஊருக்கு போகும்போதெல்லாம் மாத்து புடவை வேணும்னு எடுத்துக்கிட்டு போவாங்க. இந்த ஸ்படிக மாலை அவங்களோடதா? ஆமா சார், அவங்களுதான். இதுவும் அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். இது இருந்தா உடம்பு சரியாகுமேன்னு தான் நான் திருப்பதி போயிட்டு வரும்போது அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. சார், அவங்களே வயசானவங்க. அவங்கள போய் எரிச்சு கொன்ற அளவுக்கு அவங்களுக்கு யார் சார் எதிரியா இருப்பாங்க? இந்த கொலைக்கு காரணம் என்னவா இருக்கும்? தெரியல சார். தடயங்களை வச்சு விசாரிச்சுதான் கண்டுபிடிக்கணும். இறங்கு. சார், இவங்க 2 பேர் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. இந்த தோட நகைக்கடையில விற்க போயிருக்காங்க. நகைக்கடைக்காரர் சந்தேகப்பட்டு நமக்கு தகவல் சொன்னாரு. போய் பார்த்தா இவங்க 2 பேர் இருக்காங்க சார். ஏய்,
ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, இல்ல முட்டிக்கு முட்டி பேத்துருவேன். ஏய் சொல்றா, சொல்றா. என்ன சொல்றா? சொல்றா. ஐயா சொல்லிடுறேன். அது வந்து ஐயா அந்த அம்மா வயசான அம்மாவா இருந்தாங்க. நகைக்கு ஆசைப்பட்டு அந்த அம்மாவை துரத்தணும். ஓடுனதுல அந்த அம்மா கீழே விழுந்து தள்ள அடிபட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நகையை கழட்டிக்கிட்டு அவங்களை எரிச்சிட்டு நான் கிளம்பி ஓடிட்டேயா. யோ, இவங்க 2 பேரும் பிடிச்ச வெளியே தெரியா? ஓகே சார். எனக்கு என் பாட்டி தான் வேணும். பாட்டியை உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க.